بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு அழைத்த புகழ் அது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையின் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய நாள் என்று அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்தையும் அண்ட சராசரத்தையும் அனைத்தையும் படைத்திருக்கிறான் ஒரு தவணையை வைத்து. அவன் படைத்த அனைத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தவணையை நிர்ணயம் செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை எப்போது பிறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்திருக்கிறானோ, அதே போல இந்த உலகத்தில் அவன் எந்த நாளில் எந்த நொடியில் அவருடைய உயிர் பிரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். யாரும் அதற்கு விதிவிலக்கு ஆக முடியாது. யாரும் அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்தும் ஒரு நாள் அழிவை சந்தித்தே தீர வேண்டும். இது அல்லாஹுடைய விதியாக இருக்கிறது. மனிதர்களாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், மலக்குமார்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அந்த மௌத்தை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தகப்பீரும் பெருமைக்குரியவன். அவன் சொல்கிறான், நஹ்னு கத்தர்னா, நாம் தான் உங்களிடத்தில் இந்த மரணத்தை விதியாக எழுதியிருக்கிறோம். யாரும் என்னை நிலைக்க முடியாது, அதற்கு எதிராக யாரும் சூழ்ச்சி செய்ய முடியாது, யாரும் அதை தடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் சூரத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுவார். அவருடைய உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டால் வக்கீல மன்றாக், யார் அவனை காப்பாற்றுவதற்காக வக்கீலாக பொறுப்பேற்கக்கூடியவராக மந்திரித்து ஊறக்கூடியவராக யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறார். பெரியத்துக்குரிய உண்மை. அந்த அடிப்படையில் யாரும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைக்க மாட்டார். எல்லோரும் அந்த மரணத்தை தழுவார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு உயர்த்தப்பட்டார்களே தவிர அவர்களுக்கான மரண நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய நேரத்தில் தான் வைத்திருக்கிறார். அவர் மரணிக்கவில்லை, ஆனால் மரணிக்க மாட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை. அவருக்கான அவகாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீட்டி வைத்திருக்கிறார். மறுமையுடைய நாள் வரை அவருக்கான பணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். பெரியவர்களே, எல்லா மனிதனுடைய உயிரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுவார். ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதிவிலக்கை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அந்த மரணம் அவர்களுக்கு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அதை அறிவித்து விடுவார், அதை தெரிவித்து விடுவார். அதற்கு பிறகு அவருடைய அனுமதியோடுதான் நபிமாருடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுவார். நிறைய வரலாற்றில் அப்படிப்பட்ட சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபி, சித்தீக்கன் நபியா, வதுகுருல் ஃபில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீக்கன் நபியா. அல்லாஹ் சொல்கிறார், நபியே இந்த வேதத்தில் இப்ராஹிமை நினைவுபடுத்துங்கள். அவர் யார்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை அவர். இப்படி பல சிறப்புகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தாலும் கூட அவருடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் எப்படி இருக்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? அதிகமாக ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், விருந்து ஏற்பாடு செய்வார்கள். அதை அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழைகளுக்கு உணவை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், உணவு பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் ஒரு மனிதரை அவர் பார்க்கிறார். தூரத்தில் ஒரு வயதான மனிதர். அந்த மனிதரை அவர் பார்த்து இன்னொரு மனிதனிடத்தில் சொல்கிறார், அந்த வயதான நபரும் என்னுடைய விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவரையும் வர சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு குதிரை, ஒரு ஒட்டகத்தை கொடுத்து விடுகிறார். அவர் சென்று அந்த வயதான மனிதரை அழைத்து வருகிறார். அந்த வயதான மனிதர் வந்தவுடன் அவரை உபசரித்து அவருக்கு உணவை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபருக்கு உணவை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர், அந்த வயது முதிர்ந்த மனிதர் உணவை உண்ணக்கூடிய நேரத்தில் அது மூக்கு வழியாகவும் வேறு வழியாகவும் உடனே வெளியாகி விடுகிறது. சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். இந்த காட்சிகளை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எதனால் உங்களால் உணவை கூட உண்ண முடியவில்லையே என்று கேட்கக்கூடிய நேரம் அவர் சொன்னார், எனக்கு இதற்கு முன்பாக நான் ஆரோக்கியமாகத்தான் இருந்தேன், எனக்கு உடல் திலகாத்திரமாகத்தான் இருந்தது. ஆனால் என்னுடைய வயதின் மூப்பின் காரணமாக இப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டு விட்டது என்று அந்த மனிதர் சொல்கிறார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், உங்களுக்கு எத்தனை வயது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன வயது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட 2 அல்லது 3 வயது அதிகமாகத்தான் சொன்னார். இதை கேள்விப்பட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனவேதனை, இன்னும் மனவேதனை. உடனே அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, இப்படிப்பட்ட மிகவும் வயது மூச்ச நிலையில் உடலில் பல நோய்கள் ஏற்பட்டு வாழக்கூடிய நிலைமையை விட்டு இறைவா உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன், பாதுகாப்பு தருகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விடு என்று சொன்ன மாத்திரத்தில் வந்த அந்த முதியவர் அவருடைய இயற்கையான உருவத்தில் மாறுகிறார். அவர் யார் என்றால் அவர்தான் மலக்குல் மௌத் அலை. மலக்குல் மௌத் அலை அவர் தன்னுடைய உண்மையான தோற்றத்தில் மாறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை, மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உயிரை அந்த மலக்குல் மௌத் அலை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள்.
அல்லாஹ் நேசித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தின் உலகம் அழியும் வரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நபி இருந்தாலும் அந்த உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய விதியின் அடிப்படையில் கைப்பற்றினார். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உயிரை எடுக்கக்கூடிய வானவர் மனித தோற்றத்தில் வரக்கூடிய நேரம், அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வீட்டிற்குள் வருகிறார். கோபப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் முகத்தில் அறைந்து விடுகிறார்கள். அவர்கள் அறைந்ததின் காரணமாக அந்த மனித தோற்றத்தில் வந்த மலக்குடைய கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. உடனே அல்லாஹ்விடத்தில் அவர் சென்று சொன்னார், அல்லாஹ்வே, மரணத்தையே விரும்பாத ஒரு மனிதனத்தில் என்னை அனுப்பினாயா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், இப்போது நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய உண்மையான தோற்றத்தோரிடத்தில் சென்று அவருக்கு நான் கொடுத்த வாய்ப்பை பற்றியும் சொல்லி காட்டுங்கள். அவர் ஒரு காளை மாட்டின் மீது கையை வைக்க வேண்டும். அந்த கையில் எத்துணை ரோமங்கள் அடங்குமோ அத்துணை ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழலாம் என்ற ஒரு நற்செய்தியும் அவருக்கு சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். உடனே அந்த மலக்குமார், அந்த வானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்து இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதையும் இதற்கு முன்பாக வந்தது நான் தான் என்ற செய்தியும் சொல்லக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நான் ஒரு காளை மாட்டின் மீது கை வைத்து அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள் அளவுக்கு எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஆயுள் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அல் மௌத், மரணித்து விடுவீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் இப்போதே என்னுடைய உயிரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் மூலமாக கைப்பற்றினார். அதே போல நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த மலக்குல் மௌத் அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. அவர் பார்த்தவருடன் கேட்டார்கள், மண் அடிச்சு, நீங்கள் யார்? உங்களை இதற்கு முன்பாக நான் பார்த்ததே இல்லையே, உங்களை நான் கண்டதே இல்லையே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலக்கு சொன்னார், என்னை யார் என்று கேட்கிறீர்களா? அனமன், என்னை யார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா என்று சொல்லி மலக்குல் மௌத் என்ற உண்மையை சொல்லாமல் தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்லி காட்டினார்கள். என்ன தெரியுமா? லா யுஹாபுல் முலூக், எந்த ஆட்சியாளரும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. நான் யார் என்று நீங்கள் கேட்பீர்களே, இதோ தெரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் என்னுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் சொன்னார்கள், எந்த கோட்டையும் என்னை தடுக்காது, எந்த கோட்டையும் என்னை தடுக்காது. வலா யக்பல ரஷ்வா, தெரிந்து கொள்ளுங்கள், எந்த லஞ்சமும் என்னிடத்தில் ஈடுபடாது. இதை சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மலக்குல் மௌத், நீங்கள் தானே மலக்குல் மௌத் என்ற உண்மையை தெரிந்து விட்டார். அவர் சொன்னார், ஆம், நான் தான் மலக்குல் மௌத். உங்களுக்கான நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்து விட்டார். அந்த நேரம் நெருங்கிவிட்டது. சாதாரண மனிதத்தில் இந்த பேச்செல்லாம் இருக்காது, சாதாரண மனிதத்தில் இந்த பேச்செல்லாம் இருக்காது. அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவார்கள். நல்ல உயிராக இருந்தால் இல்லியூனுக்கு எடுத்து செல்வார்கள், கெட்ட உயிராக இருந்தால் சிற்றினுக்கு எடுத்து செல்வார்கள். எந்த பேச்சும் கிடையாது. ஆனால் நபிமார்கள் என்ற கண்ணியம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கான கண்ணியத்தை வைத்திருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நேரம் நெருங்கிவிட்டது, உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டு விட்டான் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இன்னும் அந்த மரணத்திற்கு தயாராகவில்லை, இன்னும் அந்த மரணத்திற்கு நான் தயாராகவில்லை. எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறார். நிறைய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் மலக்குல் மௌத் அலை பேசினார்கள். யா தாவூத், ஐன குர்ஆன் கரீமுக், உங்களுடன் ஒரு மனிதர் நெருக்கமாக பழகி உங்களுடைய நண்பராக இருக்கவில்லையா? உங்களுடன் நெருக்கமாக பழகி ஒரு நண்பர் உங்களிடத்தில் இருக்கவில்லையா? அவரை பார்க்காமல் நீங்கள் இருக்க மாட்டீர்களே.
அப்படிப்பட்ட மனிதர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கதுமாத், அவர் மரணித்து விட்டார், அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். வைன குலாம் ஜாரூக், உங்களுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களிடத்தில் இருக்கவில்லையா? எப்போதும் அவரை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்களே, அவர் எங்கே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கதுமாத், அவர் மரணித்து விட்டார். இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா? இந்த மரணத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டாமா? இத்துணை மரணங்களை பார்த்தும் உங்களுடைய நெருங்கியவர்கள், உங்களுடைய உறவினர்கள் மரணித்தும் கூட இந்த மரணம் எனக்கு வராது, இந்த மரணம் இன்னும் எனக்கு மிக லேட்டாக வரும் என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த மரணத்தை நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்று அந்த நேரத்தில் அந்த மலக்கு அவர்களை பார்த்து கேட்டார்கள். அதற்கு பிறகு அந்த உயிர் கைப்பற்றப்பட்டது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் பல மரணங்களை பார்க்கிறோம். கொத்து கொத்தாக மக்கள் மரணிக்கிறார்கள், குழந்தைகள் எல்லாம் மரணிக்கிறார்கள், அண்டை வீட்டில் மரணம், எதிர் வீட்டில் மரணம், இப்படி பல மரணங்களை பார்த்தாலும் கூட எனக்கு மரணமே வராது என்ற அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நீங்கள் புரட்டி பாருங்கள், அதிகமான இடத்தில் நிச்சயமாக நீங்கள் மரணித்து விடுவீர்கள், நிச்சயமாக நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறானே, ஏன் மனிதன் மரணம் இல்லை என்று சொல்கிறானா? அல்லது ஏதாவது மனிதன் மரணத்தை மறுத்தானா? இல்லை, அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுருதுல் மகாபிர், அதை விட பெரிய வீடு, இவனை விட மிகப்பெரிய மாளிகை, இவனை விட சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை, இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதை போல மனிதன் பொருளாதாரத்தை எண்ணி எண்ணி சேகரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால் தான் திரும்ப திரும்ப தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டினார். அலி பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் நமக்கு தெரியும். அவருடைய இறுதி வாக்குமூலத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு கேன்சர் நோய் ஏற்பட்டு நிச்சயமாக நீங்கள் இந்த நாட்களுக்குள் மரணித்து விடுவீர்கள் என்று ஒரு மருத்துவர் சொன்னதின் காரணமாக அவர் இறுதி நாட்களில் நிறைய அமல்களை செய்தார். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவர் அணியக்கூடிய ஆடையுடைய நிறத்தில் கார்கள், வாகனங்கள், மொபைல் போன்கள், இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்த மனிதர். அவருக்கு ஏற்பட்ட நோய், இந்த நாட்கள் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று அந்த மருத்துவர் சொன்ன அந்த சொல்லை நம்பி நாம் மரணிப்பதற்குள்ளார் நிறைய நன்மையான காரியங்களை செய்து விடுவோம் என்று நிறைய காரியத்தை செய்தாலும் கூட இறுதியாக அவருடைய மனதில் ஒரு வேதனை இருந்தது. என்ன தெரியுமா? அவர் சொன்னார், ஒரு மருத்துவர் சொன்னதை கேட்டு நான் பல அமல்களை செய்தேன், நன்மையான காரியங்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நன்மையான காரியங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய வருத்தம் என்ன தெரியுமா? இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். நிச்சயமாக மரணித்து விடுவீர்கள், சரியாக நடந்து கொள்ளுங்கள், இது உலகத்திற்காக வாழாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொன்னானே, அந்த வசனத்தின் மீது நான் நம்பிக்கை கொண்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்திருந்தால் என்னுடைய மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று அவர் சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் நமக்கு மரணம் தெரியாது, ஆனால் நிச்சயமாக வந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐனமா தப்போது யுதரிக்குமுல் மௌத், எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். தப்பிக்க முடியுமா? உங்களால் தப்பித்து விட முடியுமா? யாராவது உங்களை காப்பாற்றி விட முடியுமா? அல்லாஹ் ரப்பல் கேட்கிறார். தன்னுடைய வல்லமையாக சொல்லி காட்டுகிறார், தன்னுடைய வல்லமை என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மரணம் என்பது அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அல்லாஹ் ரப்பல் சவால் விட்டு பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறவில்லை என்றால் அந்த நேரம் வந்து விட்டால் فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فصدق وأكن من الصالحين என்று அல்லாஹ் புலம்பினால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ولا يؤخر الله نفسا إذا جاء أجلها,
முடிவு செய்யப்பட்ட நேரம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரத்தை அவன் முடிவு செய்திருப்பானே, அந்த நேரத்தை நாம் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு குழம்பினாலும் அந்த குடும்பங்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் செவிமடுக்க மாட்டார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் இறுதி கட்டத்தில் கெஞ்சி இறைவா கொஞ்சம் வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போல இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல் ஆலமீனாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் நேசித்த ஒரு தூதர். ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தாருக்கு அருட்கொடையார். அப்படிப்பட்ட தூதர், அந்த தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மரண நேரத்தை கொடுத்தார். எல்லா நபிமார்களுக்கும் முன்னறிவிப்பு செய்வதை போல அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறுதி அடையாளத்தை சொல்லி காட்டினார். அந்த இறுதி நேரத்தை உங்களுக்கு மரணம் வர போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தினார். இறுதி ஹஜ் அல்லாஹ்வுடைய தூதர்கள் உரையாற்றுகிறார்கள். மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுகிறார்கள், ஓ மக்களே, அடுத்த ஹஜ்ஜிற்கு நான் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது, உத்தரவாதம் இல்லை. அதனால் அமல்களை பற்றி இடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய கிரிகளை என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் விடை பெறக்கூடிய ஒரு மனிதரை போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் உரையாற்றினார்கள். அதே நேரத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானிடத்தில் இந்த உலகம் வேண்டுமா அல்லது மறுமை வேண்டுமா என்று கேட்டால் அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று மக்களிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் மக்களிடையும் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சேர்ந்து ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காட்சி அருகில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்த்து சொல்கிறார்கள், ஒரு அடியாரை பற்றி சொன்னால் இவர் ஏன் அழுது கொண்டிருக்கிறார் என்று. அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்தீக் சொன்னார்கள், அந்த அடியார்கள் யாரும் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ் மாதத்துடைய 9வது பிறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை வைக்கிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மார்க்கத்தை பரிபூர்ணம் செய்து விட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த பணி முடிந்து விட்டது என்பதை மக்களுக்கு பிரகடனப்படுத்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த நாள் என்பது, இந்த மார்க்கம் என்பது உண்மையை பெற்றுவிட்டது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அருட்கொடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறார் இறுதி அடையாளமாக. அதற்கு பிறகு 12 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனத்தை இருக்கிறார், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إذا جاء نصر الله والفتح, அல்லாஹ்வுடைய வெற்றியையும் அல்லாஹ்வுடைய உதவியும் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம், ورأيت الناس يدخلون, இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் நபியே என்ன செய்ய வேண்டும்? பெருமை அளிக்க வேண்டுமா? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள வேண்டுமா? இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இருந்தும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் பாவமே செய்யாதவர்களை போல, நம்மிடத்தில் பாவக்கரையே இல்லாததை போல, பாவ மன்னிப்பில் தேடாதவர்களாக, தௌபா செய்யாதவர்களாக, மரணத்திற்கு தயாராகாதவர்களை போல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
மரணத்திற்கு தயாராக வேண்டுமானால் முதலில் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தான் அமல்களின் பொறுப்போக்கு உண்டா இல்லையா? எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை எப்படி பார்க்கிறோம், ஜுமாவுடைய நிறம் எப்படிப்பட்ட நிறம் என்று நமக்கு தெரியும், மறுக்க முடியாது யாரும். அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார், யா அய்யுல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இந்த ஜுமாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை விட்டு, உங்களுடைய அனைத்து பணிகளையும் விட்டு அல்லாஹ்வை தியானிப்பதற்காக இந்த பள்ளியில் நீங்கள் வந்து அமர வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை முடித்து விட்டுதான் நீங்கள் செய்ய வேண்டும். இதை அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறப்பு. அதாவது அறிவுள்ளவர்களாக இருந்தால் இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சிந்தித்து பாருங்கள், ஜுமாவை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஜுமாவை எப்படி பார்க்கிறோம்? மரணத்தின் மீது, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை மீது நம்பிக்கையின்மையின் காரணமாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. அப்படி நம்பிக்கையின்மை நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய அவதூறை இட்டு கட்டிய மக்களாக நாம் மாறிவிடும். ஏன்? மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய பார்வையில் அல்லாஹ் மிகப்பெரிய அநியாயக்காரர். யாரும் மறுக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் ஒரே போல படைக்கவில்லை. சில மக்களை செல்வந்தராக படைத்திருக்கிறார், சில மக்களை ஏழைகளாக படைத்திருக்கிறார், உடல் ஊனமுற்றவர்களாக படைத்திருக்கிறார், நோயாளியாக படைத்திருக்கிறார், வறுமையின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடியவர்களாக படைத்திருக்கிறார். இப்படி மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்துவிட்டு மரணத்திற்கு பிறகு எதுவுமே இல்லை என்று இருந்தால் படைத்த இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி பேசக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்கள் புரட்டி பாருங்கள். ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், சும்மையிலேனா துஞ்சம். மரணம் என்பது என்னிடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள், என்னிடத்தில் வர இருக்கிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் என்ற வார்த்தைக்கு பிறகு பயன்படுத்துகிறார். என்னிடத்தில் நீங்க வர இருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்றால் அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த அமலை நம்மால் செய்ய முடியும்? அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். வம்மா மன் ஸாப வம்மா ரப்பி வனஹல ஸாலிஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி நல்ல அமல்களை எல்லாம் செய்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், நிச்சயமாக அவர்களால் சொர்க்கவாசி. சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் உங்களை நேர்த்தியான ஒரு மூமியாக மாற்றும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-மாலு வல்-பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல்-பாகியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக். அல்-மால் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு செல்வம், வல்-பனூன் உங்களுடைய குழந்தைகள், ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா இந்த உலகத்துடைய அலங்காரம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எதுவுமே செல்லுபடியாக. இது இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடையாது. வல்பாக்கியாத்தும் ஸாலிஹாத்தும் கைருன் இன்த ரப்பிக். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பயணிப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்காக, அவரை சந்திப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்றால் கிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நாளில், எந்த நொடியில், எந்த இடத்தில் நமக்கு மரணத்தை வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக மரணத்தை வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். அந்த மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக, அந்த மரணத்திற்கு பிறகு கூடிய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய இந்த வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியத்துள்ளோடு பிரார்த்தித்து என்னுடைய ஜுமாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه والذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون.
يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليهم ملائكة غلاظ شداد لا يعصون ما أمرهم ويفعلون ما يؤمرون. கிடைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்தின் பல படிப்பினைகள் இருக்கிற சில படிப்பினைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் படைத்த அனைத்து உயிருக்கும் இந்த மரணம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த அடிப்படையில் மலக்குமார்களுக்கு எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணத்தை கொடுப்பான் என்ற செய்தியை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறார். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யபுகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு மன் அலைஹா ஃபான், அனைவரும் எல்லாம் நிச்சயமாக அழிந்து போகக்கூடியவையே. கீர்த்தியும் வல்லமையும் கம்பீரமும் உடைய அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டுமே எந்த நாளும் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளில் செயல்படுத்துவார். உலகம் அடிக்கப்படக்கூடிய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பார், லிமனில் முல்க் யௌம், இந்த நாளுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் யாரிடம் இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? ஐனல் ஜப்பாரும் ஐனல் முத்தகப்பிரும், பெருமை அடித்துக் கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய அந்த நாள். எல்லோரும் மரணமடைந்து விடுவார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாளில் மலக்குல் மௌத் அவர்களை அல்லாஹ் அழைப்பார். யா மலக்குல் மௌத் மன் பக்கிய, மலக்குல் மௌத் அவர்களே, யார் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார் என்று கேட்கக்கூடிய மலக்குல் மௌத் அதை சொல்வார்கள். பக்கிய இஸ்ராஃபீல், பக்கிய ஜிப்ரீல், வபக்கிய மீகாயில், வபக்கிய அப்துக துஈஃப மலக்குல் மௌத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் உயிரோடு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய பணி வைப்பார்கள். வபக்கிய அப்துக துஈஃப மலக்குல் மௌத். உன்னுடைய படைப்பில் மிக மிக பலகீனமான படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குல் மௌத் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால சொல்லுவார், இதோ இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிரை நீங்கள் கைப்பற்றுங்கள். உடனே மலக்குல் மௌத் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் அடுத்தது நான் தான் என்று. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ராக்கியன் வசாஜிதன், அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்தவர்களாக, சஜ்தா செய்தவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் அவர்கள் அழைப்பார்கள், யா ஜிப்ரீல் கதுமாத், ஜிப்ரீலே எல்லோரும் மரணமடைந்து விட்டார்கள். மனிதர்கள், ஜின்கள், அம்லத்துல் அர்ஷ், அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் எல்லோரும் மரணமடைந்து விட்டார்கள். இப்போது உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட வீரமிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் இந்த வானங்களின் பூமியை மறைத்து விட்டார்கள் 600 ரெக்கைகளோடு. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே எல்லாம் இடத்தில் இறங்குவார்கள். இறைவா, சக்கராத்துடைய வேதனை விட்டு என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவா, சக்கராத்துடைய நிலை விட்டு என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவா என்று அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மலக்குமாரை அழைப்பான், மலக்குல் மௌத்தை அழைப்பான். யா மலக்குல் மௌத் மன் பக்கிய, இப்போது யார் உயிரோடு இருப்பது என்று கேட்கக்கூடிய நேரம் மலக்குல் மௌத் சொல்வார்கள், பக்கிய அப்துக துஈஃப மலக்குல் மௌத், உன்னுடைய படைப்பில் மிக மிக பலவீனமாக இருக்கக்கூடிய மலக்குல் மௌத்தாகிய நான் இருக்கிறேன் இறைவா, நீ இருக்கிறாய். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், என்னுடைய அடியார்களை எல்லாம் மரணத்தை சுவைக்க வைத்த உங்களுக்கு, என்னுடைய அதிகாரிகள் எல்லாம் மரணத்தை சுவைக்க வைத்த உங்களுக்கு அந்த மரணத்தை நான் உங்களை சுவைக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். இன் தொலி பைன ஜஹன்னம வல் ஜன்னத வன் நார், நீங்கள் அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுப்பகுதியில் சென்று நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். அவர் அந்த இடத்திற்கு சென்றவுடன் அவருடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுவார். ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால்,
அவர் அலறக்கூடிய சப்தம் வானம் முழுக்க எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அந்த சக்கராத்துடைய நிலையை வெளிப்படுத்துவார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நேரடியாக அந்த மலக்குடைய உயிரை கைப்பற்றுவார் என்று ஹதீஸ்கள் வருகிறது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சக்கராத்துடைய நிலையை விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணத்துடைய இறுதி கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ஆயிஷாவே, உங்கள் 10 நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய மரண வேதனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டுவதை போல நான் அந்த மரணத்துடைய நேரத்தை அந்த வேதனையை சுமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைப்பது போல வாழ்க்கையும் நாம் நினைப்பது போல வறுமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த அஜலை சரியாக பயன்படுத்தினால் அந்த மரணம் என்பது அருளாக நமக்கு மாறும். அப்படி அல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த மரணம் என்பது நமக்கு தண்டனையாக மாறிவிடும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா முஹம்மத் இஸ்மா அஷஅத, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக மய்யித், ஆனால் மரணமடைந்துள்ளீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் சொன்னதை போல நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் புலம்பினாலும் அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வாய்ப்பை தரமாட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் வழங்கினார்கள் என்றால் நமக்கு ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய எஞ்சிய காலங்களை இந்த மார்க்கத்தை முழுமையாக ஈமான் கொண்ட மக்களே, இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைவீர்கள், ஓரத்தில் நிற்கக்கூடிய மக்களாக இருக்காதீர்கள் என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட மக்களாக மாறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அமல்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இதே போல அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.